இந்த விஷயம் தெரியாமல் ரெசின் ஆர்ட் ஸ்டார்ட் பண்ணவே பண்ணாதீங்க. ஏன்னா இதெல்லாம் தெரியாமல் தான் நான் ஸ்டார்ட் பண்ணி கஷ்டப்பட்டேன். நல்ல பர்ஃபெக்டாக மெஷர்மெண்ட் எடுத்து கரெக்டாக மிக்ஸ் பண்ணி அதுக்கு ஒரு ரெஸ்ட் டைம் கொடுத்து நான் ரெசின் ஆர்ட் பண்ண போனால் அகைன் மைக்ரோ பபிள்ஸ் அவ்வளோ ரைஸ் ஆகுது. இதுக்கெல்லாம் என்னதாண்டா ரீசன் அப்படின்னு யோசிச்சு ரொம்ப கஷ்டமாயிருச்சு. அப்புறம் ஒவ்வொரு சொல்யூஷனாக நான் ட்ரை பண்ணும்போது லாஸ்ட்டாக தான் எனக்கு ஒரு சொல்யூஷன் கிளிக் ஆச்சு. அப்புறம் தான் கண்டுபிடிச்சேன் மைக்ரோ பபிள்ஸ் அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம குட் பிராண்ட் சூஸ் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ இந்த பிராண்ட் ரெசினை பாருங்கள், நான் மெஷர்மெண்ட் எடுக்கும்போதே மைக்ரோ பபிள்ஸ் ரைஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இதை நான் அகைன் பண்ணும்போது இன்னும் அதிகமாக தான் பபிள்ஸ் ரைஸ் ஆகும். ஏன்னா இந்த ஹார்னர் அண்ட் ரெசின் வழக்கத்துக்கு மாறா கொஞ்சம் அதிகமாகவே கெட்டியாக இருக்கு. நம்ம சூஸ் பண்ணுற பிராண்டோட ரெசின் நல்ல ஒரு லிக்யூட் டைப்பில் இருந்தால் தான் ஒரு கிறிஸ்டலான பபிள்ஸ் இல்லாத ப்ராடக்ட் நம்மளால் மேக் பண்ண முடியும்னு அப்புறம் தான் எனக்கு ரியலைஸ் ஆச்சு. ஸோ நான் பண்ண இந்த மிஸ்டேக்கை நீங்கள் பண்ணிடாதீங்க. இதுக்கான சொல்யூஷன் நம்ம 3rd டே வீடியோவில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். வேணுன்னா செக் பண்ணி பாருங்கள். அண்ட் யூஸ்ஃபுல்லான டிப்ஸுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள்.